ஹாய் கிளவுஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, ரொம்ப பெரிய கோலாகலமான ஒரு பூஜையோட வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மூக்குத்தி அம்மன் பார்ட் 2 அந்த படத்துக்கான ப்ரொமோஷன்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை அந்த படத்தினுடைய ஆரம்பமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா படு பயங்கரமாக பேசப்பட்டுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மூக்குத்தி அம்மன் படம் இருக்கு இல்லையா, அந்த படம் வந்துட்டு எக்கச்சக்கமாக ஹிட் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆர்ஜே பாலாஜியோட இயக்கத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவருடைய ஜேர்னர் மாதிரி வந்துட்டு ஒரு காமெடி ஜேர்னரில் படம் அப்படின்றது உருவாக்கப்பட்டிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா அந்த படத்தில் எவ்வளோக்கு எவ்வளோ எமோஷன்ஸ் அப்படின்றத தர முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ எமோஷன்ஸ் அப்படின்றதும் தந்துருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த படத்தினுடைய செகண்ட் பார்ட் அப்படின்றத வந்துட்டு தயாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வேல்ஸ் நிறுவனம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். பட் அது ஒரு சின்ன ட்விஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, இந்த படத்தை ஆர்ஜே பாலாஜி டைரக்ட் பண்ண போகிறது கிடையாது, சுந்தர் சி இருக்காரு இல்லையா, சுந்தர் சி தான் டைரக்ட் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இதனால படத்தின் மேலே இருக்கக்கூடிய எக்ஸ்பெக்டேஷன் எதிர்ச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஆர்ஜே பாலாஜியை விட ஒரு ஸ்டெப் மேலே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த காமெடி ஜானர் அப்படின்றது இருக்கு இல்லையா, அது சுந்தர் சிக்கு கைவந்த கலை அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரே நேரத்தில் பல ஆர்டிஸ்ட்டை வந்துட்டு கையாளுறது அப்படின்றதுல சுந்தர் சி ஜாம்பவான் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு எக்ஸாம்பிள்ஸாக சொல்லணும் அப்படின்னா கலகலப்பாக இருந்தாலும் சரி, கலகலப்பு 2 இருந்தாலும் சரி, அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அரண்மனை 1 2 3 4ன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா எல்லா படத்துலையுமே மல்டி ஹீரோ சப்ஜெக்ட், மல்டி ஹீரோயின் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ படம் ஃபுல்லாகவே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சுந்தர் சி படம்னா தாராளமாக போகலாம்ப்பா அப்படின்ற மாதிரி ஒரு பேரை எடுத்து வச்சிருக்காப்ல அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி மூக்குத்தி அம்மன் படத்துலையும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா குஷ்பு இருக்காங்க, மீனா இருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் நயன்தாரா இருக்காங்க, அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரெஜினா கசன்ட்ரா இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய பட்டாளத்தோட வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த அறிவிப்பு அப்படின்றது வெளியிடப்பட்டுச்சு அப்படின்னே சொல்லலாம். பட் அந்த விஷயம் அப்படின்றது இருக்கு இல்லையா, அந்த பட அறிவிப்புள்ளாலே வந்துட்டு பல சர்ச்சைகள் இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நயன்தாராக்கு தரப்பட வேண்டிய மரியாதை தரல, அதனால நயன்தாரா அப்செட்டா இருந்தாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு வெளியே வந்துட்டு இருந்தாலும் சரி, ஓகே, ஒரு படத்தினுடைய பூஜை ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரியான வதந்திகள் வரதெல்லாம் வந்துட்டு சர்வசாதாரணமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் விட்டுருந்தாங்க. பட் இப்போ என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, நயன்தாராவே படத்துல இல்லை அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. என்னடா சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, மூக்குத்தி அம்மன் படம் இருக்கு இல்லையா, மூக்குத்தி அம்மன் படத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நயன்தாராக்கு தான் ஒரு மெயின் ரோல், அந்த அம்மன் ரோல் அப்படின்ற மாதிரியே கொடுத்துருந்தாங்க. கதையில் ஊர்வசி கேரக்டர், இல்லை ஆர்ஜே பாலாஜியுடைய தங்கச்சிகள் கேரக்டர், அந்த பாபா கேரக்டர் எல்லாருமே வந்தாலும் கூட பார்த்தோம் அப்படின்னா மெயின் பில்லர்ஸாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆர்ஜே பாலாஜியும் நயன்தாராவும் தான் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ பார்ட் 2 அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதே மாதிரி முக்கியத்துவம் கொடுக்கப்படும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நயன்தாரா உள்ள வந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. பட் சுந்தர் சி படம் அப்படின்னாலே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒருத்தருக்கு தான் ஸ்கோப்பு அப்படின்ற மாதிரி அவர் படம் எடுத்ததே கிடையாது அப்படின்னே சொல்லலாம். படத்துல 10 பேர் நடிக்கிறாங்க அப்படின்னா 10 பேருக்கு வந்துட்டு ஈக்குவலான ஸ்பேஸ் அப்படின்றத கொடுத்து தான் படம் எடுப்பாரு. அதுதான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இப்ப பெரிய பிரச்சனையா சுந்தர் சிக்கா இருந்தாலும் சரி, இல்லை மூக்குத்தி அம்மன் பார்ட் 2 இருக்கு இல்லையா, அதுக்காக இருந்தாலும் சரி மாறி இருக்கு அப்படின்னே சொல்றாங்க. என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தோம் அப்படின்னா காஸ்டியூம் டிசைனர் இருக்காரு இல்லையா, ஸோ காஸ்டியூம் டிசைனரோட ஏற்பட்ட ஒரு பிரச்சனை அப்படின்றதான் முக்கிய ரொம்ப பெரிய விஷயமா மாறி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நயன்தாராக்கு கொண்டு போய் காஸ்டியூம்ஸ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. பட் அந்த காஸ்டியூமை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எக்கச்சக்கமான கரெக்ஷன் சொன்னது அப்படின்றத நயன்தாரா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை தாண்டி மறுபடியும் அந்த காஸ்டியூம்ஸ் இருக்கு இல்லையா, அதை ஆல்டர் பண்ணி கொண்டு போகும்போது பார்த்தோம் அப்படின்னா அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் ரொம்பவே கோபமா பேசிட்டாங்க அப்படின்றதுனால தன்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர் பேசினது சுந்தர் சிக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. இதனால வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சுந்தர் சி விசஸ் நயன்தாரா அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை ஏற்பட்டு சுந்தர் சி கடுப்புல பார்த்தோம் அப்படின்னா படப்பிடிப்பை பாதியிலே நிப்பாட்டிட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ படப்பிடிப்பை பாதியில நிப்பாட்டினதோட மட்டும் இல்லாம பார்த்தோம் அப்படின்னா நயன்தாராவை அந்த ரோல்ல இருந்து ஒட்டு மொத்தமா தூக்கிட்டு படத்துல இருந்து நயன்தாராவை தூக்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த கேரக்டர்ல தமன்னாவை நடிக்க வைக்கிறதுக்கு சுந்தர் சி முடிவு பண்ணிட்டாரு. இதுக்காக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ப்ரொடியூசரா இருக்கக்கூடிய வேல்ஸ் நிறுவனம் இருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை அப்படின்றத தொடங்கிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. என்னப்பா இதுக்கே வந்துட்டு இவ்வளவு அதிருப்தியா, இந்த சின்ன பிரச்சனையை பேசி தீர்த்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தோம் அப்படின்னா படம் பூஜை ஆரம்பங்களா இருக்கு இல்லையா, அதுல இருந்தே பார்த்தோம் அப்படின்னா நயன்தாரா தனக்கு தான் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. அது நடக்காததுனால பார்த்தோம் அப்படின்னா விரக்தியில இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த பட பூஜை போடுற விழா இருக்கு இல்லையா, அதுக்கு நயன்தாரா வர்றதுக்கு முன்னாடியே வந்துட்டு ரெஜினா கசன்ட்ராவை மேடை ஏற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா படத்துல தான் தான் வந்துட்டு மேஜர் ரோல் அப்படின்றதுனால தனக்கான மரியாதை அப்படின்றதெல்லாம் வந்துட்டு மற்ற படங்கள்ல இருக்க மாதிரி ஐயோ நயன்தாரா வராங்க பார்த்துருங்க, நயன்தாரா இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஷெடியூல் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதாகவும். பட் சுந்தர் சியை பொறுத்த வரைக்கும் ஆல் ஆர் சேம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அந்த பட நிகழ்ச்சி
நிகழ்ச்சி இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சீனியர் அப்படின்ற முறையில் நயன்தாராவை விட மீனாக்கு முக்கியத்துவம் அப்படின்றது கொடுக்கப்பட்டதும் நயன்தாராவுக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. பட் சுந்தர் சியை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவர் அந்த அருணாச்சலம் மாதிரியான படங்கள் இருக்கு இல்லையா, அதுல இருந்தே மீனா கூட ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்றத வச்சு தான் பார்த்தோம் அப்படின்னா சுந்தர் சி வந்துட்டு மீனாக்கு முக்கியத்துவம் அப்படின்றத கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மீனாலாம் நயன்தாராக்கு முன்னாடி இருந்து இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதுனால பார்த்தோம் அப்படின்னா ஒரு சீனியருக்கான மரியாதை அப்படின்றத சுந்தர் சி கொடுத்துருக்காரு. பட் அதுவுமே நயன்தாராக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் ஒருத்தர் இங்கே இருக்கும்போது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா குஷ்பு, இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா மீனா, அதை தாண்டி ரெஜினா கசன்ட்ரா அப்படின்ற மாதிரி நிறைய கதாபாத்திரங்களுக்கு முக்கியத்துவம் இருக்குது அப்படின்னா அந்த படத்தில் நான் நடிக்கும்போது எனக்கு எந்த முக்கியத்துவமே இருக்காதே அப்படின்னு சொல்லிட்டு படக்குழு கிட்டேயே பார்த்தோம் அப்படின்னா நயன்தாரா கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. சுந்தர் சியை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம அதுக்கெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது. படத்தில் இருந்துட்டு எல்லா கேரக்டர்ஸுமே வலுவான கேரக்டர்ஸாக தான் இருக்கும். ஸோ அதனால வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நயன்தாராவுடைய இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது குறைக்கப்படாது. அட் த சேம் டைம்ல அதர் ஆர்டிஸ்ட் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் படம் எடுக்கப்படும், அப்படிதான் படம் எடுக்க முடியும் என்னால அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனா சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாடல் தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நயன்தாரா விசஸ் சுந்தர் சி அப்படின்னு சொல்லி மாறி சுந்தர் சி மேல கோவத்தை டைரக்டா காட்ட முடியாததுனால அசிஸ்டன்ட் டைரக்டர் கிட்ட நயன்தாரா கொந்தளிச்சதுனால பார்த்தோம் அப்படின்னா சுந்தர் சி அந்த காஸ்ட் அண்ட் க்ரூல இருந்தே நயன்தாராவை தூக்க முடிவெடுத்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதனால வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கோலிவுட்டே இப்ப பரபரப்பா பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கடந்த சில வருஷங்களாவே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நயன்தாரா சரிவை நோக்கி போய்கிட்டு இருக்காங்களா அப்படின்ற ஒரு கொஸ்டின் எழுப்பப்பட்டுக்கிட்டு இருக்கு. பல டைம் நயன்தாரா கம்பேக் கொடுத்திருந்தாலும் பார்த்தோம்னா இந்த டைம் ஒரு பலமான சரிவை நோக்கி நயன்தாரா போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இது மட்டும் இல்லாம பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு இல்லையா, முன் கோபமா இருந்தாலும் சரி, இல்லை தனக்கு தான் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்ற எண்ணமா இருந்தாலும் சரி, அது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இப்ப நயன்தாராக்கு அடுத்தபடியா புதுசா வரக்கூடிய ஹீரோயின்ஸ் உள்ள வரும்போது பார்த்தோம் அப்படின்னா அதே மென்டாலிட்டியோட அவங்க அதை அணுகிறதுனாலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனை ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ காலகாலத்துக்கு ஹீரோ ஹீரோயின்ஸ் அப்படின்றது இருக்கு இல்லையா, அது ஒவ்வொரு ஜென்ரேஷனுக்குமே மாறும். அதை நயன்தாரா அக்செப்ட் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் இன்னும் இந்த கோலிவுட்ல பார்த்தோம் அப்படின்னா அவங்க நீடிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நீங்க நயன்தாராவை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்கிற விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸா இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸா இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்கிற விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாடா, பை பை.